بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கி அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் அருள்மறை திருக்குரானில் பதிவு செய்கின்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லில் உலில் அல்பாப். சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையாளர்களுக்கும் இறைவன் சொல்லக்கூடிய வரலாறுகளில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பதிவு செய்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த செய்தியை சொன்னதோடு மட்டுமல்லாமல் பல வரலாறுகளையும் நமக்கு பதிவு செய்கின்றான். பொதுவாக இறைவன் சொல்லக்கூடிய எந்த ஒரு வரலாறாக இருந்தாலும் அந்த வரலாற்றை திருமறை குர்ஆனில் நாம் படிக்கின்றோம். பிள்ளைகளுக்கு அந்த வரலாற்றை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆனால் உண்மையில் இறைவன் வரலாறுகள் என்று எதற்கு பதிவு செய்கிறான் என்றால், அது நபிமார்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரிதான், நல்லடியார்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரிதான், நபிமார்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரிதான், யாருடைய வரலாறாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் என்ன படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி இஸ்லாத்தின்பால் அமைத்துக் கொள்ள வேண்டும், இறைவனுக்காகவும் இறை தூதர் சொன்ன சட்டதிட்டங்களுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையை மறுமையை நோக்கி எப்படி செம்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாறுகளிலிருந்து நாம் பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு அஜெண்டாவை முன்வைத்து மக்களுக்கு மத்தியில் அந்த அஜெண்டாவை தாவாவாக நாம் என்ன செஞ்சிட்டு இருப்போம், செய்வோம். அதுபோன்றுதான் ஒரு 10 மாத கால தொடர் பிரச்சாரம், அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய பிரச்சாரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரியுமா தெரியாதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகத்தான் நாம் ஹஜ் பெருநாள் என்ற ஒரு பெருநாளை கொண்டாடுகின்றோம். பல ஜும்மா உரைகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை கேட்கின்றோம். பல பயான்களில் நாம் என்ன செய்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக பேசப்பட்டாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்திகள் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லப்பட்டாலும், நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களிடமிருந்து என்ன படிப்பினையை எடுக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்கின்றான். அலா மக்களே, அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹில்லதி ஹாலிசுன், அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுடைய மார்க்கம் என்பது ரொம்ப தூய்மையானது. உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருமறை குர்ஆன் இருக்குதே, அதுல சொல்லப்படக்கூடிய வசனங்கள் இருக்குதே, இந்த வசனங்கள் எல்லாமே இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட வசனங்கள், தூய்மையான வசனங்கள், முரண்பாடில்லாத வசனங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமல் செய்வதற்கான வசனங்கள். இந்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்று நடங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் பதிவு செய்கின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து வகியாக உங்களுக்கு எது அருளப்பட்டதோ, மார்க்க சட்டதிட்டமாக எது உங்களுக்கு சொல்லப்பட்டதோ அந்த வகை செய்தியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இஸ்லாத்தில் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை மார்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த செயலை செய்வதன் மூலம் இறைவனிடத்திலே நன்மையை பெற வேண்டும் என்றால், அதை ஒன்று இறைவன் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது இறை தூதர் அதற்கான வழிகாட்டுதலை கொடுத்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு அல்லாமல் வேறு எந்த ஒரு விஷயத்தை மார்க்க சட்டமாக நாம் எடுத்தாலும், மார்க்கத்தினுடைய வழிமுறையாக நாம் எடுத்தாலும், அது இறைவனிடத்திலே ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பதிவு செய்கின்றார்கள். யாரெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை, நாம் கட்டளையிடாத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று நம்பி அதன் மூலம் அமல் செய்கிறார்களோ, இறைவனிடம் எதிர்பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல் என்பது ஃபஹுவ ரத்துன்றாங்க ரசூலுல்லாஹ், அது இறைவனிடத்தில் மறுக்கப்படும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன் இது போன்ற செய்திகளை திரும்ப திரும்ப மக்களுக்கு மத்தியில் பதிவு செய்கின்றோம் என்றால், ஒன்று மார்க்க சிந்தனையற்றவர்களாக, ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களாக சில நபர்கள் இருக்கிறார்கள். இன்னொன்று, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமினா என்னென்று தெரிஞ்சு கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கொண்டு இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் சில பேர் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல யார் என்றால், இஸ்லாத்தில் இருப்பார்கள், இஸ்லாமிய பெயர்கள் இருக்கும், அப்துல்லான்னு பேர் வச்சிருப்பாங்க, அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருப்பாங்க, இப்படி பேரெல்லாம் என்ன செய்வாங்க, அழகிய இஸ்லாமிய பெயர்களாக வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய செயலை பாருங்கள். உதாரணத்திற்கு, வட்டி வாங்காதீங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை நாம் செய்தோம் என்றால், அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்னா, வட்டி இல்லாமல் இந்த காலத்தில் வாழ முடியுமான்னு கேட்பாங்க. எனக்கு சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வட்டி இல்லாமலாம் என்னால் வாழ முடியாது, நான் ஒரு பொருளை வாங்கினால் வட்டிக்கு வாங்கியே பழகிட்டேன், என்னுடைய நகையை கொண்டு போய் வித்துட்டேன்னா திரும்ப என்னால் வாங்க முடியாது, அதனால நான் என்ன செய்வேன், கொண்டு போய் அடமானம் வைப்பேன், சிறிது சிறிது தொகையாக அதை நான் கட்டி அந்த நகையை நான் மீட்டுக் கொள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டார், வட்டி என்பதை ஹராம் ஆக்கிட்டான். வட்டி கொடுப்பவருக்கும் இறைவன் தண்டனை என்று சொல்கிறான், வட்டி வாங்குபவருக்கும் இறைவன் தண்டனை என்று சொல்கிறான். வட்டியை பதிவு செய்கிறார்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இவ்வளவு ரூபாய் வட்டி கொடுக்கிறேன், வட்டியை நான் வாங்குகிறேன் என்று அந்த சபையிலே உட்கார்ந்து ஒரு மனிதன் எழுதினால் அவனுக்கும் அல்லாஹ் தண்டனையை கொடுக்கிறான். அந்த வட்டி வாங்கியதற்கு சாட்சியாக ஒரு மனிதன் இருப்பானே, அவனுக்கும் சாட்சி கையெழுத்து போடுகின்றானே, இவனுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், தண்டனையை கொடுக்கின்றான். அப்ப மார்க்கம் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்கிறது. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் காட்டியதை போன்று, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதை போன்று உங்களுடைய பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இஸ்லாமியருடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்குது. இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாக, பற்றி பிடிப்பவர்களாக
இஸ்லாமியர்கள் இருக்கிறோமா இல்லையா அதை யோசிச்சு பார்க்கணும். வட்டி வாங்கக்கூடாது அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு படி போய் மேல கூட போய் நமக்கு பதிவு செய்கின்றான், யார் வட்டியை வாங்குகிறார்களோ உண்ணுகிறார்களோ அவர்கள் இறைவனோடும் இறை தூதரோடும் போரை பிரகடனம் செய்யட்டும். அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வோடையும் அல்லாஹ்வுடைய தூதரோடையும் ஒருவன் சண்டை போடுகிறான் என்றால் அவனுடைய நிலை என்ன? இந்த அளவிற்கு வட்டியை பற்றி இறைவன் கடுமையாக எச்சரிக்கிறான். ஆனால் இந்த சமூகத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? அந்த வட்டியிலே போய் விழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் இஸ்லாத்தை இறுக பற்றியவர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறைகளை, பொருளாதார கொள்கைகளை தன்னுடைய தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் இருப்பவர்களா? யோசித்து பார்க்க வேண்டும். சாதாரண ஒரு பொருளாதாரம் தானே, சாதாரண ஒரு பொருளாதாரம். எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்றைக்கு உலகத்திலேயே சர்வாதிகாரி என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாடு பற்றி எரிகிறது. கிட்டத்தட்ட பாதி அமெரிக்கா எரிஞ்சு நாசமா போச்சு. டெக்சாஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய வெளிநாடுகளில் இருந்து யாரெல்லாம் யுஎஸ்க்கு போவாங்களோ, போய் அவர்களுக்கு பிடித்தமான நகரம், நீங்க அமெரிக்கா போனீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த நகரத்தின் பெயரெல்லாம் பட்டியலிடுவார்கள். இன்றைக்கு அந்த நகரத்தினுடைய நிலை என்ன? ஒரு சாதாரண காட்டுத்தீ. அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு இரையாகி இன்றைக்கு பல லட்சம் கோடி இழப்புகளை அந்த நாடு சந்தித்திருக்கின்றது. நம்மளாம் எவ்வளவு நேரம் ஒரு வட்டி வாங்குறோம், அல்லது வட்டியில ஒரு வாகனம் வாங்குறோம், வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள நமக்கு மௌத்து வந்துட்டா நம்ம எந்த நிலையில் மரணிப்போம்? நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? சொல்லுங்க பாப்போம். போய் இப்ப கும்பகோணத்துல ஒரு வண்டியை வாங்கிட்டு திருநோக்கி வருகை அப்படின்னா வர வழியில் அந்த வண்டி விபத்துக்குள்ளாகி அவர் மரணித்து விட்டார். அவர் இறைவனை எப்படி சந்திப்பார்? அல்லாஹ்வுடைய திருப்தியோடு சந்திப்பாரா? அல்லாஹ்வுடைய அன்போடு அல்லாஹ்வை பார்ப்பாரா? அல்லாஹ்வுடைய கோப பார்வை அவரின் மீது இருக்குமா? அப்ப இறைவன் ஒரு சட்டத்தை நமக்கு சொல்கின்றான், ஒரு செயல் திட்டத்தை நமக்கு இறைவன் கொடுக்கின்றான். இந்த உலகத்தில் வாழ அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. இந்த உலகத்திலே வாழ்க்கையையும் மனிதனுக்கு படைத்திருக்கின்றோம், மரணத்தையும் மனிதனுக்கு படைத்திருக்கின்றோம். எதற்காக படைத்திருக்கின்றோம்? இறைவன் பதிவு செய்கின்றான், லியப்லுவன்னக்கும், உங்களை சோதிப்பதற்காக. இந்த உலகத்தில் ஐயக்கும் அஹ்சனு அமலா, நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள், அமல் செய்கிறீர்கள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காகவே தவிர நாம் வேறு எதற்காகவும் இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு நான் கொடுக்கல. அல்லாஹ்வை மறந்து, தூதரை மறந்து, அவர்கள் கட்டளையிட்ட செய்திகளை மறந்து இந்த உலகத்திலே உங்களுடைய மனம் போன போக்கிலே நீங்கள் அலைவதற்காக நீங்கள் படைக்கப்படல. உங்களுடைய சுய சிந்தனை, உங்களுடைய அறிவாற்றல், இதை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் உங்களை விடல. மாற்றமாக இந்த உலகத்தில் உன்னை நான் படைத்து விட்டேன் என்றால் எனக்கு கட்டுப்பட்டு நீ வாழணும், என்னுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நீ வாழணும். அப்பதான் நாளைக்கு மறுமையிலே உன்னை நான் சுவனத்திலே புகச் செய்வேன். அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய வசனங்கள். ஆனால் பல நேரங்களில் பல இடங்களில் நாம் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு தடுமாறுகிறோம். ஒருத்தர் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டா போதுமா? யோசிச்சு பாருங்களே. ஒரு சூறாவிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து அல்லதீன யுகீமூன ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத் யுதூன ஜகா, ஜகாத்தை கொடுங்கள், பதிவு செஞ்சுட்டா அவன் முஸ்லீம் ஆயிடுவானா? குர்ஆன் அவனுக்கு நேர்வழி காட்டிடுமா? அல்லதீன யுகீமூன ஸலா அப்படின்னு நான் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். லா தாக்குலு ரிபா, வட்டி சாப்பிடாதீர்கள் என்று நான் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை நான் அஞ்ச வேண்டும். அதுதான் அந்த வசனத்தை இறுக பிடிக்கிறது. ஒருவருக்கு மதிப்பளிப்பதுனா என்ன?
வாப்பா உம்மா இருப்பாங்க, நான் என்னுடைய வாப்பா அம்மா மதிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் இப்படி ஒருத்தன் வாயால சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஆனா அவங்க சொன்ன எதையுமே ஒருத்தன் கேட்க மாட்டான். இதுதான் ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு மனிதன் மதிப்பளிப்பதா? அப்ப அல்லாஹ்வை நம்புறோம் அப்படி சொல்றோம், தூதருக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்கின்றோம். ஆனால் உலகத்திலே நம்முடைய சுய தேவைகள் என்று வருகின்ற பொழுது, பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, காசு பலம் என்று வருகின்ற பொழுது, அந்த இடத்திலே இறைவனையும் இறை தூதரையும் மறக்கக்கூடியவர்களாக, திருமலை குர்ஆனுடைய வசனங்களை தூக்கி எறியக்கூடியவர்களாக இன்றைக்கு பல மக்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள். ஒரு மனிதனாக, இறைவனுடைய தோழனாக, இறைவன் சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும், இறைவன் அவருக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் அல்லாஹ் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து விட்டான். அல்லாஹ் நமக்கு ஒரு வசனத்தை சொல்லிவிட்டான், அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளையை இட்டுவிட்டான் என்பதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய எல்லைக்கு சென்றவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் காணிதா. இப்ராஹிம் என்பவர் ஒரு தனித்த சமூகமாக திகழ்ந்தார். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் சண்டை. ஒரு ரெண்டு நபர்கள் சண்டை போட்டு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அடிச்சுப்பாங்க. அந்த சண்டை போடக்கூடிய ஒரு மனிதரை ஒரு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவனுடைய நிலை என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் ஒரு ஊரே மொத்தமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்தாலும் பகைத்துக் கொண்டாலும் அதற்கு ஈக்குவலா இன்னொரு ஊர் அல்லாஹ்வை நம்பிய ஒரு ஊரார்கள் சேர்ந்து அவர்களை எதிர்த்தால் அவர்களிடத்தில் என்ன உறுதி இருக்குமோ, என்ன நம்பிக்கை இருக்குமோ, எந்த அளவிற்கு மன வலிமை இருக்குமோ, அந்த மன வலிமையை பெற்றிருந்தவர் யார் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதற்காகத்தான் இறைவன் பதிவு செய்கிறான், இப்ராஹிம் என்பவர் ஒரு தனித்த சமூகம் என்று சொல்றான். ஒரு சமூகம் சேர்ந்து செய்யக்கூடிய பணியை, ஒரு சமூகம் சேர்ந்து செய்யக்கூடிய தாவாவை, ஒரு சமூகம் சேர்ந்து இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்து செய்தார்கள். அதற்காகத்தான் இறைவன் இந்த வசனத்தில் என்ன செய்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து என்ன செய்கிறான் சொல்றான். அடுத்து அல்லாஹ் பதிவு செய்யலாம் பாருங்க, ஷாக்கிரன், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். எதுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்? என்ன? லி அனமிஹி, அவருக்கு இறைவன் என்னென்ன அருள் கொடைகளை கொடுத்தானோ அந்த அருள் கொடைகளுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன அருள் கொடை கொடுத்தான் அல்லாஹ்? நீங்க குர்ஆன்ல தேடி பாருங்க. அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செய்யறாங்கல்ல, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் அப்படின்னு கேட்கறதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பரிசளித்தான். அவ்வளவுதான். சொந்த தந்தையை பிரிந்து வருகிறார். எதற்காக? இறைவனுடைய கட்டுப்பாட்டிற்காக. சொந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார். எதற்காக? இறைவனுடைய திருப்திக்காக. தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மனைவியையும் கொண்டு போய் பாலைவனத்திலே விட்டுவிட்டு வருகிறார். எதற்காக? இறை திருப்திக்காக. இதுல என்னங்க அருள் இருக்கு? இதுல என்ன அருள் இருக்கு? உலகம் சார்ந்து பொருளாதாரம் இருக்கு, அல்லாஹ் கொடுத்தானா? இல்லை. ஒரு பெரிய நாட்டிற்கு அதிபதியாகவோ ஆட்சியாளராகவோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக்கினானா? இல்லை. குழந்தையை கூட வயதான காலத்தில், தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பரிசளித்தான். ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பதே ஒரு தகுதி. அல்லாஹ்வுடைய மார்க்க வசனங்களை போதிப்பது என்பதே ஒரு தகுதி. அல்லாஹ்விற்காக எல்லோரையும் பகைத்துக் கொள்வது என்பதும் ஒரு தகுதி. இதுவே ஒரு அருள் கொடை என்றான் அல்லாஹ்.
இந்த அருள் கொடைகளுக்காக யாருக்கும் கிடைக்காத நேர்வழி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த அருள் கொடைகளுக்காக, இறைவன் கொடுத்த இந்த உள உறுதிக்காக அவர் அனுதினமும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக இருந்தார். இறைவன் பதிவு செய்கிறான். நம்ம அப்படி செய்வோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பிரார்த்தனைகள், இறைவனிடத்திலே நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள்கள், அதனுடைய அடிப்படை தன்மை என்ன? நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், உலக தேவையை தவிர வேறு எதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்காத ஒரு சமூகமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிட்டோம். அல்லாஹ்ட்ட கையேந்தி எனக்கு பொருளாதாரத்தை கொடு கேட்கிறோம், பிள்ளைகளை கொடு கேட்கிறோம், செல்வ செழிப்போடு, வசதி வாய்ப்போடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு எனக்கு எல்லா விதமான சகல வசதிகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், தப்பே இல்லை. ஆனால் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக, நம்முடைய ஈமானிய உறுதிக்காக இந்த திருமறை குர்ஆனை, குர்ஆனுடைய வசனங்களை, நபிமொழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக எனக்கு நீ ஆக்கி வை என்று அல்லாஹ்விடத்தில் என்றைக்காவது பிரார்த்தனை செய்கிறோமா? அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. கடைசியா சொல்றேன், இது போன்று எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும், எந்த ஒரு கட்டளையை இட்டாலும் அதை மறுக்காமல் அதை இறுக பற்றி கொண்டார்கள். யார் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நம்முடைய ஓட்டங்களும் எதை நோக்கி இருக்கிறது யோசிச்சு பார்த்தோமா? என்னைக்காச்சும் நம்ம இன்றைக்கு போய் இரவு வீடுல தூங்குறோம், நாளைக்கு காலையில நம்ம எந்திரிப்போமா? நமக்கு தெரியாது. நம்முடைய நல்ல அமல்கள் என்ன நமக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு அதிகமான நன்மைகளை செய்கிறோமா, தீமைகளை செய்கிறோமா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு அசட்டு தைரியம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறுற மாதிரி அல்லாஹ் நம்ம என்ன செய்வான்? கையில இந்தாப்பா சொர்க்கத்தினுடைய டிக்கெட்டு, உள்ள போ, இப்படியே தள்ள போறான்ல. நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பதிவு செய்கிறான். இது கால ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹ் இந்த விஷயம் கிடையாது, எந்த விஷயத்தை சொன்னாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அல்லாஹ் சொல்ற அஸ்லிம், அந்த விஷயங்களுக்கு, அந்த கட்டளைகளுக்கு நீ கட்டுப்படு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் அவர் சொல்றாரா, கால அஸ்லம் துரி ரப்பில் ஆலமீன், இறைவா அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் இறைவனான உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. வயது முதிர்ந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு பிள்ளையாக கொடுக்கின்றான். போறாங்க, கனவு காண்கிறார்கள், அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு செல்கிறார்கள். போய் சொல்றாங்க, என் மகனே உன்னை அறுப்பது போன்று நான் கனவு கண்டேன், உன்னை குர்பானி கொடுப்பது போன்று எனக்கான ஒரு வகை செய்தி வந்தது அப்படின்னு சொல்றப்ப அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு இதை கட்டளையிட்டிருந்தான் என்றால் தாராளமாக இதை நீங்கள் செய்யுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! வயது முதிர்ந்த காலத்தில், தள்ளாத காலத்தில் தன்னுடைய வீட்டிற்கு மலக்குமார்கள் வந்து நற்செய்தியை சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி நின்று அவர்களுடைய மனைவி சிரிக்கிறாங்க. இந்த வயசுல, வயது முதிர்ந்த காலத்தில் இப்படி ஒரு நிலையில் எங்களுக்கு எப்படி பிள்ளை என்று கேட்டு அந்த மனைவி சிரிக்கிறாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதை வளர்த்து வாலிபனாக்கி அந்த பிள்ளையை குர்பானி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வகை வந்த உடனே அதை நிறைவேற்றுவதற்கு செல்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியமா? நம்ம சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது சாத்தியமா? முதல்ல
லேசாக பிள்ளை கீழே விழுந்துட்டா அப்படியே மனுஷனா துடிச்சு போகுது. அப்படியே தூக்கிட்டு ஓடுறோம். கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் லேசா காய்ச்சல் அடிச்சா கூட நைட்டு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம். ஆனால் இவ்வளவு வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்ற கட்டளை வந்த பொழுது அதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணிகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கட்டுப்பாடு! அல்லாஹ் சொல்றான்ல, அழகா சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அஸ்லிம், நீ கட்டுப்படி என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் அஸ்லம் துரை ரப்பில் ஆலமீன், நான் என்னுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். அது என்னுடைய பிள்ளைகளுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவியுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, என்னுடைய தந்தையுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இறைவனுக்கு முன்பாக இறைவனா இவர்களா என்று வருகின்ற பொழுது நான் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னுடைய பிள்ளைக்கோ மனைவிக்கோ என்னுடைய தந்தைக்கோ என்னுடைய ஊராருக்கோ நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். நன்றாக யோசியுங்கள். இன்றைக்கு மார்க்க விஷயங்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிற பொழுது நாங்கள் இமாம்களை பின்பற்றுகிறோம், நாங்கள் முன்னோர்களை பின்பற்றுகிறோம், நாங்கள் சுகதாக்களை பின்பற்றுகிறோம், இப்படியெல்லாம் இன்றைக்கு பேசுறாங்க. ஆனா யாரை பின்பற்றணும்? அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன கட்டளை, உங்கள் இறைவனிடமிருந்து எது வகை செய்தியாக உங்களுக்கு பெறப்பட்டதோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் நிலை அப்படியே நேர்மாற்றம். எந்த இணை வைப்புக்கு எதிராக நபிகளார் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த இணை வைப்பை மக்களுடைய உள்ளத்தில் இருந்து அகற்றுவதற்காக தன்னுடைய வாழ்நாளை அல்லாஹ்வுடைய தூதர் அர்ப்பணித்தார்களோ அந்த அர்ப்பணிப்பிற்கு இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் அர்த்தமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாவ மன்னிப்பு, இறை வசனத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா இது? சொல்லுங்க பார்ப்போம். நபிகளார் அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகையிலேயும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் சொல்றோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, முகமதுக்கு நீ அருள் புரி, முகமதுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரி, இப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாதீர்கள். இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்திற்கும் எப்படி நீ அருள் புரிந்தாயோ, எப்படி கொள்கை உறுதியை கொடுத்தாயோ, எப்படி மார்க்கத்திலே அவர்கள் நிலைத்து நின்றார்களோ, இதை போன்று முகமதிற்கு நீ அருள் புரி, முகமதுடைய குடும்பத்திற்கு அருள் புரி. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய பிரார்த்தனை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு மகரிபு தொழுகை முடிஞ்சிட்டு மௌலூது ஓதிட்டு அத்தஹியாத்துல உட்கார்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று ஓதுறீங்களே, யோசிச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌலூதத்தான் அல்லாஹ் அருள் புரிந்தாளா? இமாம்களுடைய கருத்துக்களை அருள் புரிந்தாளா? மார்க்கமாக வகை செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது அருளப்பட்டதோ அதுதான் முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டி திருமறை குர்ஆன். இதை எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஈடேற்றம் பெற முடியும். அல்லாஹ் அதை பதிவு செய்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நீங்களே ஓதிட்டு நீங்களே விளக்கம் சொல்லினா மக்கள் எப்படி சிந்திப்பான்? ஒவ்வொரு தனி மனிதனும் திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கணும். அதில் இறைவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள், வணக்க வழிபாட்டின் முறைகள் எல்லாம் திருமறை குர்ஆனில் இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த திருமறை குர்ஆனை சாதாரண மக்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்றோம், சாதாரண மக்களுக்கு விளங்காதுன்னு சொல்றோம்.
ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றா? எல்லாரும் சிந்தியுங்க, எல்லாரும் சிந்தியுங்க. இப்ப எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். பள்ளிவாசல்ல நின்று அல்லாஹு அக்பர் என்று கை கட்டி சூரத்துல் கியாமா ஓதி கொண்டிருப்பார் இமாம். மரணத்தை பற்றிய வசனங்களை ஓதிக்கொண்டிருப்பார். அல்லாஹ் சொல்றான்ல, உஜூஹு யௌமைதின் நாலிரா இலா ரப்பிகா நாலிரா ஆரம்பிச்சு அந்த வசனங்களுடைய அர்த்தங்கள் தெரிகிற பொழுது நம்முடைய உள்ளத்துல ஒரு பயம் வரும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா திருமறை குர்ஆனில் இந்த சூரத்துல் கியாமாவை பொருள் தெரிந்தவர்கள் ஓதுகின்ற பொழுது நாதழுதலுக்கும் ஓத முடியாது. அந்த அளவிற்கு ரொம்ப பயங்கரமாக ஒரு மனிதனுடைய மரணத்தை பற்றி இறைவன் பதிவு செய்வான். தஃபதி சாக்கு பிசாக், அவனுடைய காலோடு கால்கள் பின்னிக்கொள்ளும். இலா ரப்பிக்கு யௌமைதில் மசாக், அல்லாஹ்வின் பக்கம் அவன் இழுத்து வரப்படுவான். இப்படியெல்லாம் வசனங்கள் வரும். ஒருவனுடைய உயிர் அவனுடைய தொண்டைக்குழியிலே நிப்பாட்டி வைக்கப்பட்டு கீழமன்றாத், இந்த உலகத்திலே உன்னுடைய இஷ்டத்துக்கு கடந்தையே, இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்தியே, தொண்டைக்குழியில் நிப்பாட்டுவான். அல்லாஹ் நிப்பாட்டி அவனிடத்திலே கேட்பானா, கீழமன்றாத், இப்ப என்னிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுபவன் யார்? இந்த வசனத்தை இமாம் ஓதிட்டு இருப்பார். பின்னாடி நம்மளும் என்ன செய்வோம்? தக்பீர் கட்டி நிற்போம். ஆனா நம்ம யோசனை என்ன இருக்கும்? வண்டியிலேயே சாவி வச்சுட்டு வந்துட்டோம், பீரோ சாவி எங்க வச்சோம்னு தெரியலையே, வீட்டில் பிரியாணி ஆக்கணுமே உப்பு போட்டோமா இல்லையா, ரைத்தாவுக்கு தயிர் ஊத்துறமா இல்லையா, வெங்காயம் மட்டும் வச்சுட்டு வந்துட்டோமா இல்லையா, இப்படி சிந்தனால ஓதப்படக்கூடிய வசனங்கள் என்ன? உலக வாழ்க்கையே பற்றற்றதாக ஆக்கக்கூடிய வசனங்கள் ஓதப்படும். பின்னாடி நின்றுகிட்டு தேவையில்லாத யோசனைகள் நம்முடைய மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனை சிந்திக்காதது, பொருள் உணர்ந்து படிக்காதது. இதுதான் இன்றைக்கு இது அடிப்படை காரணமாக இருக்கும். அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றான். குர்ஆனை நீங்கள் சிந்தியுங்கள், குர்ஆனுடைய வசனங்களை படியுங்கள், திருமறை குர்ஆனின் அடிப்படையில், நபிமொழியின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறான். அதற்கு உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்குங்க. தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காகவே ஒரு மனிதர் அர்ப்பணித்தார் என்றால் இன்றைக்கு அவனுக்கு நம்ம வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? பொழைக்க தெரியாதவன். எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், தாவா பண்றான், பொருளாதாரத்தின் மீது ஒரு பற்றற்றவனாக அவன் இருக்கிறான். இறைவன் எனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு மனிதன் நபிமார்கள் காட்டி தந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு நம்முடைய சமூகம் வைக்கக்கூடிய பேரு பிழைக்க தெரியாதவன், சம்பாதிக்க தெரியாதவன், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள தெரியாதவன் அப்படின்ற பேர் வைப்போம். அதான் உண்மை. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் இறைவசனங்கள் எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்திருந்தால் அவன் இவ்வளவு அமல்களையும் செய்கிறான் என்ற அடிப்படை சிந்தனை அற்றவர்களாக இந்த வாதத்தை வைப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு ஒரு அழகிய முன்னுதாரணமாக இருந்து கொண்டே இருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் நமக்கெல்லாம் இன்றைக்கு தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கே இன்னைக்கு என்ன சில விஷயங்கள்ல ரொம்ப கான்பிடென்டா இருப்போம். என்ன, அல்லாஹ் நம்மளை எப்படி நரகத்துல போடுவான், நம்ம என்ன இணை வச்சோமா, நம்ம என்ன ஷிர்க் வச்சோமா, நம்ம என்ன பிதாத் செஞ்சோமா, நம்ம என்ன அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது போன்று எந்த விதமான செயல்களும் நமக்கு இன்னைக்கு இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினை. போன மாதம் ஒரு அஜெண்டா எடுத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய என்ன அஜெண்டா எடுத்தோம்? பிரார்த்தனையா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா? சரி. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க பாருங்க, நன்றாக கவனிச்சீங்கன்னா தெரியும். எல்லா பிரார்த்தனை செஞ்ச பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில வார்த்தைகளை பதிவு செய்றாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? சொல்றாங்க பாருங்க, ரப்பனா தகப்பல் மின்னான்பா, நான் உன்கிட்ட துவா செஞ்சுட்டேன், சரியா, நான் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டேன் அப்படின்ற
உலகத்தினுடைய தேவைகளை கேட்டு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு பிரார்த்தனை பதிவு செய்யறான். அல்லாஹ் பதிவு செய்யறான் பாருங்க, தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், முதுமையிலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் பரிசளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்ன ரப்பீல சமீஉ துஆ, நான் செய்த துஆவை நீ அங்கீகரித்துக் கொண்டாய், நீ கேட்டுக்கொண்டாய். அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யறாங்க. அதோட நிப்பாட்டுறாங்களா? அடுத்து கேட்கிறாங்க பாருங்க, பிள்ளைய கொடுத்துட்டேன், அடுத்து என்ன பதிவு செய்யறாங்க? ரப்பி இஜ்அல்னி முகீமஸ் ஸலா, என்னை உனக்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக நீ ஆக்குவாயாக. ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளையும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்குவாயாக. என்னைக்காச்சும் கேட்டிருப்போமா? யோசிச்சு பாருங்க. நேர்வழி என்பது இறைவனுடைய கைவசம் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு மனிதன் எந்த நேரத்தில் வழிகேட்டுக்கு போவான், எந்த நேரத்தில் நேர்வழிக்கு வருவான், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு மனிதனை எந்த விஷயம் வேணாலும் வழிகேட்டு கொண்டு போகும். ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு மனிதனை நேர்வழியின் பக்கம் கொண்டு வரும். ஆனால் அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனை அதிகமாக நம்ம கேட்கணும். அதுவும் குறிப்பா பிள்ளைகளுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை பாருங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், பிள்ளையை கொடுன்னு கேட்கல. என்ன கேட்கிறாங்க? ஹப்லி மினஸ் சாலிஹீன், நல்ல பிள்ளையை கொடுன்னு கேட்கிறாங்க, சாலிகான பிள்ளையை கொடுன்னு கேட்கிறாங்க. அந்த பிரார்த்தனையுடைய அங்கீகாரம் தான் உன்னை குர்பானி கொடுக்கணும்பா, உன்னை அறுத்து பலியிடணும்பா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் சொல்லும் பொழுது தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்பட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. நம்ம பிள்ளைங்க அப்படி கிடையாது. கம்ப தூக்குனா வீட்டுக்கே வரமாட்டான். யாராச்சும் ஒரு சொந்தக்கார வீட்டில் போய் பூந்துக்கிட்டு 2 நாள் 3 நாள் அங்கே தங்குவானே தவிர கையில கம்பு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வராதுங்க பிள்ளைங்க. ஆனால் கத்தி எடுத்து அறுக்க போறப்ப கூட தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்பட்டார், தன்னுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டார், இறைவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டார். இதுதான் சாலிகான பிள்ளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா பிள்ளையை கொடுக்கிற. அந்த பிள்ளை கூட எப்படி இருக்கணும்? நல்ல பிள்ளையாக இருக்கணும், உனக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக இருக்கணும், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பிள்ளையாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்ட திட்டங்களை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு பதிவு செய்கின்றான். அவர் செய்த பிரார்த்தனையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பிரார்த்தனையே செஞ்சிருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய வசனங்களின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை இருந்தால் மறுமை வாழ்க்கையை மட்டும் தான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்றாங்க பாருங்க, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக்க மின் துர்ரியத்தினா, இறைவா இந்த உலகத்திலே வாழ்றது முக்கியம் இல்லை, இந்த உலக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கழிப்பது ஆடம்பரமாகவும் அசட்டையாகவும் பொழுதுபோக்காகவும் இந்த உலக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கழிப்பது விஷயம் அல்ல. முஸ்லிமைனி லக்கன்றாங்க, உனக்கு கட்டுப்பட்டவர்களாக கழிக்கணும், உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக, பற்றி பிடித்தவர்களாக, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனை பாருங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை, இறைவன் சொன்ன கட்டளைகளை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று நடந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்றாங்க, முஸ்லிமைனி லக்க, உனக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கணும். இப்ப கட்டுப்பட்டு இருக்கிறேன், காலம் முழுவதும் உனக்கு கட்டுப்பட்டவனாக நான் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கணும். ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கும். எப்படிப்பட்ட வார்த்தை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்களை இறைவனிடத்திலே பிரார்த்தனையாக முன்வைக்கிறோம். ஆனால் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக, நம்முடைய மறுமையினுடைய ஈடேற்றத்திற்காக அந்த பிரார்த்தனைகள் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம தான் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும்.
இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் சொல்லுகின்றான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத், மனோ இச்சைகளால் நிரப்பப்பட்டிருக்கின்றான். அல்லாஹ் மனோ இச்சைகள் எதுவாக இருந்தாலும் மனோ இச்சைகள் அல்லாட்ட சபதமிட்டு தான் வரான். அவனுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்து கொள்வேன், உன்னை வணங்கக்கூடிய அடியார்களை, உன்னை நினைக்கக்கூடிய அடியார்களை நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் எடுக்கிறான் இப்லீஸ். அந்த சபதம் இன்றைக்கு பெருமக்களால் நிறைவேற்றப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு மார்க்க விஷயங்கள், மார்க்க சிந்தனைகள் நமக்கு எப்படி இருக்குது? முன்னாடி எல்லாம் நீங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, நீங்க சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது இந்த தெருவை நீங்க மகரிபு நேரத்தில் கடந்து போறப்ப இந்த தெரு எப்படி இருக்கும்? வாசல்ல யாரேனும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த வாசல்ல முசல்லாக்கள் விரிக்கப்பட்டிருக்கும். அந்த முதியவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள், தஸ்பீஹ் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு யாரையும் காணோம். சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நாடகம் நைட்டு 11 மணிக்கு முடியுது. அதான். ஆனால் இதே தெருவை ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது இறைவனுடைய வசனங்கள் ஓதப்பட்ட வீடுகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்குது? இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலை. ஒவ்வொரு காலகட்டமும் நவீன வளர்ச்சி, உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக நாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக, அதை விட்டும் தூரமாக கூடியவர்களாக, மார்க்க சிந்தனைகளை விட்டும் தூரமாக கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்து மக்களே இருக்கிறார்கள். அதற்குத்தான் இறைவன் பதிவு செய்கிறான், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். உங்களுக்கு மார்க்கம் என்று எது கட்டளையிடப்பட்டதோ, எதை இறைவன் உங்களுக்கு மார்க்கம் என்று பதிவு செய்திருக்கிறானோ அந்த விஷயத்திலே நீங்கள் இறைவசனத்தை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை இறைவன் இந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் மூலமாக நமக்கு பதிவு செய்கிறான். எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு நம்ம தாவா பண்றோம்ல, போய் தாவா பண்றோம், உட்கார்ந்து பேசுறோம். இப்ப நான் பேசுறேன், எல்லாரும் உட்கார்ந்து கேட்குறீங்க. மற்ற மக்களிடத்தில் போய் எடுத்து சொல்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய போதனையை கேட்டு அதிகமாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வருது. அதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றான், லக்கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபில் இப்ராஹிம் வல்லதீன மாஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான், நபியே இப்ராஹிமுடைய விஷயத்திலேயும், இப்ராஹிமை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களுடைய விஷயத்திலேயும் உனக்கு முன்னுதாரணம் இருக்குது. ரசூலுல்லாவுக்கு முன்னுதாரணமா இருக்குதான், நமக்கு முன்னுதாரணம் ரசூலுல்லா. அல்லாஹ் அதையும் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்யறான். லக்கது கான ரசூலுல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய தூதராகிய இந்த முகமது இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு இறைவன் பதிவு செய்யறான்ல. இதை போன்று நமக்கு சொல்வதை போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் பதிவு செய்கிறான். இப்ராஹிமுடைய வரலாற்றிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அந்த நல்லடியார்களுடைய வரலாற்றிலேயும் உனக்கு படிப்பினை இருக்குது. சொல்லிட்டு சொல்றான், காலூலி கௌமிஹிம், தன்னுடைய சமூகத்திற்கு அவர்கள் சொன்னார்களா, இன்னா புராவும் மின்கும் மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நான் உங்களை விட்டும் விலகிக் கொள்கிறேன், அல்லாஹுவை நீங்கள் வணங்குகின்றவரை நான் உங்களை விட்டும் என்ன செய்கிறேன், விலகிக் கொள்ளுகிறேன். பதிவு செய்கின்றார்கள். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கிறோம். வபதா பைனனா வ பைனக்கும் அதாவத்துன் வ பாலாவும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் விரோதம் வந்துவிட்டது. காசு பிரச்சனை எல்லாம் இல்லை, பண பிரச்சனை இல்லை, தனிப்பட்ட மனிதனுடைய தகராறுகள் அல்ல, அல்லாஹ்வின் விஷயத்திலே உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பிளவு வந்துவிட்டது, வந்துடுச்சு. வார்த்தையை பாருங்க, அதாவத்துன் பாலா, உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே குரோதமும் விரோதமுமே வந்துடுச்சு. மார்க்கத்தை சொல்லுகிறோம், சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்றோம், தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம். இப்படி சொல்லி சொல்லி உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் இந்த பகைமை நிலை பெற்று விட்டது.
இந்த பகைமை எதுவரைக்கும் இருக்கும் தெரியுமா? அந்த தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹுவை நீங்கள் வணங்குகின்ற வரை, அத்தா துஹ்மினு பில்லாஹி வஹ்தா, ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகிற வரை இந்த பகைமையும் விரோதமும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே இருக்கும். இன்னைக்கு நம்ம போறோம், மக்களை பார்க்கிறோம், தர்காக்கு போகாதீங்கன்னு சொல்றோம், கந்தூரி எடுக்காதீங்கன்னு சொல்றோம், இமாம்களை பின்பற்றாதீர்கள், வரதட்சணை கொடுக்காதீர்கள், பெண் விட்டு சாப்பாடு கொடுக்காதீங்க, மகர் கொடுத்து திருமணம் முடியுங்க, கொள்கை விஷயங்களை இன்றைக்கு பேசுகிறோம், போஸ்டர்களாக அடிச்சு ஒட்டுறோம், நோட்டீஸ்களை கொண்டு போய் கொடுக்கிறோம். கொடுத்து முடிச்சிட்டு நம்ம என்ன செய்யறோம்? பள்ளிவாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். இத்தனை நோட்டீஸ் கொடுத்துட்டோம், இத்தனை போஸ்ட் ஒட்டுட்டோம், இத்தனை பேருக்கு தாவா பண்ணி விட்டோம் என்று பேசிக் கொண்டு இருக்கிறோம். பெண்களாக இருந்தால் குழு தாவா செய்து முடித்து விட்டு என்ன செய்யறோம்? பேசிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சவாலாக பேசுகிறார்கள். பேசி முடிச்ச கையோட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், ரப்பனா, என்னுடைய இறைவா, லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லதீன கஃபரு, நீ சொன்னேன்னு சொல்லி, நீ என்ன மார்க்கத்தை சொன்னாயோ, என்ன சட்டதிட்டங்களை சொன்னாயோ, அதை மக்களுக்கு மத்தியிலே நான் எடுத்து சொல்லிவிட்டேன், போட்டு உடைத்து விட்டேன். ஒரே ஒரு இறைவனாகிய உன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே போதித்து விட்டேன். அந்த வசனங்களை நான் இறுக பற்றி பிடித்துக் கொண்டேன். லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லதீன கஃபரு, மறுப்பவர்களுக்கு என்னையை சோதனையாக ஆக்கிவிடாதே. பாப்போம்ல, வரதட்சணை கூடாது என்று பேசியவர்கள், பெண் வீட்டு விருந்து கூடாது என்று பேசியவர்கள், மார்க்கத்தில் இதெல்லாம் தடுக்கப்பட்டவை, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானது என்று பேசியவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே அந்த நிகழ்ச்சி வருகின்ற பொழுது விழுந்துடுறாங்களா இல்லையா? அப்ப இத்தனை நாள் அவர்கள் செய்த பிரச்சாரத்தினுடைய வீரியம் என்னவாக இருக்கும்? மக்களுக்கு இப்ப பேசுறேன், தர்கா கூடாதுன்னு பேசுறேன், தரிக்கா கூடாதுன்னு பேசுறேன், விருந்து கூடாதுன்னு பேசுறேன், பேசி முடிச்சிட்டு நாளைக்கு என் மகளுக்கு நான் பெண் வீட்டு விருந்து போட்டால் இங்கே நின்று பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? உட்கார்ந்து கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்தை சொன்னதற்கு என்ன தகுதி இருக்குது? அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு மத்தியில், இறைவனை மறுப்பவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வசனங்களை, வேத அறிவிப்புகளை நான் பகிரங்கமாக சொல்லிவிட்டேன். என்னை நீ வழி தவறு செஞ்சிடாத. நான் நாளைக்கு இணை கற்பிப்புக்கு சென்று விட்டால், என்னுடைய தந்தை செய்யக்கூடிய சிலைகளை நான் வணங்கிவிட்டால், இது நாள் வரைக்கும் நான் செய்த பிரச்சாரங்கள், ஏகத்துவ பணிகள், உனக்காக நான் செய்த அர்ப்பணிப்புகள், இது எல்லாம் இவர்களுக்கு மத்தியிலே ஃபித்னாவாக, வீணாக, குழப்பமானதாக ஆகிவிடும். அந்த நிலைக்கு உன்னை நம்பி இருக்கக்கூடிய என்னை நீ தள்ளிவிடாதே என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு தாவா செஞ்சு முடிச்ச பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பாருங்க. எந்த தாவாவை அவர்கள் செய்தார்களோ அது மாதிரி எனக்கு யாரும் வந்து தாவா செஞ்சிடக்கூடாது. நான் சொல்லிட்டேன், உனக்கு கட்டுப்பட்டுட்டேன், முழுமையாக உன்னை நம்பிவிட்டேன். ஆனால் யாரும் வந்து உங்களுடைய நீங்க சொன்னதுக்கு மாற்றமாக நீங்களே செய்து விட்டீர்களே அப்படின்னு என்னை யாரும் கேட்டக்கூடாது. அந்த நிலைக்கு என்னை நீ தள்ளிவிடாதே. இக்ஃபிர்லனா, ஒருவேளை நான் பாவம் செய்து விட்டால், மறந்து ஏதேனும் தவறு செய்து விட்டால், இக்ஃபிர்லனா, என்னை நீ மன்னிச்சிரு. வழிகேட்டில் மட்டும் விட்டுறாது, என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு. மனிதன்ற அடிப்படையில் என்னிடத்தில் ஏதாச்சும் தவறு வந்தால் என்னை மன்னித்து கருணை புரி. அதை விட்டுட்டு இந்த மறுப்பாளர்களுக்கு ஃபித்னாவாக, சோதனையாக என்னை ஆக்கிடாது என்று பதிவு செய்கிறார்கள் என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா என்பதையே முதல்ல யோசிக்கவே மாட்டோம். பிரார்த்தனை செய்யறது ரெண்டாவது. இன்னைக்கு தாவா பண்றோம், மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கிறோம், நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் தெரியாது. ஆனால் நான் எப்படி அடுத்த மக்களுக்கு தாவா செஞ்சனோ அதை போன்று அந்த தவறை
என்னிடத்தில் நீ கொடுத்துறாதே என்று அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வை எந்த அளவிற்கு அவங்க நேசிச்சிருப்பாங்க, மறுமை வாழ்க்கையை எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இறைவன் மக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடை மறதி. சரியா? நாம் வளர்த்தெடுத்த நம்முடைய பிள்ளை இறந்து போறான்னு வச்சுங்களேன், அந்த துக்கத்தை தாயாலேயோ தந்தையாலேயோ தாங்க முடியாது. ஆனா ஒரு உயிர் என்று இந்த உலகத்திற்கு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்ன செய்ய போகுது? மரணிக்க போகுது. ஆனால் பெற்றெடுக்கின்ற பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு அந்த பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும், என்ன மாதிரியான மார்க்க சட்டத்திட்டங்களை அவர்கள் பின்பற்ற கூடியவர்களாக இருக்க போகிறார்கள் என்பதை நீங்கள் தான் என்ன செய்ய போறீங்க? முடிவு செய்ய போறீங்க. நீங்க எப்படி மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்களோ, நீங்கள் எப்படி திருமறை குர்ஆன் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, நீங்கள் எப்படி திருமறை குர்ஆனுடைய வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இறுக பற்றி அதை பின்பற்றுகிறீர்களோ அதை தான் உங்களுடைய பிள்ளைகள் செய்வார்கள். அதை முதல் ஞாபகம் வச்சுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கும். நீங்க பாருங்க, இன்றைக்கு வலைதளங்கள் நீங்க திறந்தீங்கன்னா அதுல கிடைக்காத விஷயமே கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு பெண்மணி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. சூசைடா இருக்குமோன்னு சொல்லி அவங்க மொபைல் போன் எடுத்து பார்க்குறாங்க. குரோம் ஹிஸ்டரியை செக் பண்றப்ப வலிக்காமல் தற்கொலை செய்து கொள்வது எப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 100க்கும் மேல வெப்சைட் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு இவ்வளவு ஒரு தற்கொலையை கூட வலி இல்லாமல் எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய கையில் இருக்கு. இது மாதிரியான ஒரு காலகட்டம் இன்றைக்கு. மது எந்த இடத்திற்கு போனாலும் இன்றைக்கு மது, போதை வஸ்துக்கள் எந்த இடத்துக்கு போனாலும், அதே போன்று வட்டி கலாச்சாரங்கள், எதை பார்த்தாலும் வட்டி. நம்முடைய தகுதிக்கு மீறி பிள்ளைகள் இன்றைக்கு ஆசைப்படுகிறாங்க. ஒரு தாய் தந்தையால இவ்வளவுதான் முடியும் அப்படின்ற பட்சத்தில் பிள்ளைகள் அதையும் தாண்டி ஒரு படி மேலே யோசிக்கிறாங்க. வட்டி ஹராம்னு தெரிஞ்சும் பிள்ளைகளுக்காக அதை செய்யக்கூடிய தாய்மார்கள், தந்தைமார்கள். அப்ப எங்க குறை இருக்கு? நம்மளுடைய வளர்ப்புல தான் குறை இருக்கு. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி நம்ம தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. நம்ம மார்க்க விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக விஷயங்களை மட்டும் பிள்ளைகளுக்கு ஆர்வமூட்டி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? அப்படிதான் இருப்பாங்க. அது பெற்றோர்களாக இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு தோல்விதான், மறுமையிலேயும் உங்களுக்கு தோல்விதான். அப்ப திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் என்பது அது ஒரு சம்பிரதாயம் கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜும்மால ஓதுறோம், வருஷத்துக்கு 2 பெருநாள் கொண்டாடுறோம், வீட்டில் திருமறை குர்ஆனை எடுத்து வச்சு என்னன்னே தெரியாம ஓதிக்கிட்டு இருக்கோம். இதுதான் திருமறை குர்ஆனா? அது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. நம்ம எப்படி வாழணும், ஒரு மனுஷன் எந்திரிச்சதிலிருந்து தூங்க போற வரைக்கும் அவன் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. அதே மாதிரி பொருளாதாரமா அதுக்கு ஒரு தனி டிவிஷன் இருக்கு, வணக்க வழிபாடா அதுக்கு ஒரு தனி டிவிஷன் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் இஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகிய முறையில், எளிய முறையில் இன்றைக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் அதை நம்ம நிறைய பேருக்கு அது தெரியல. மற்ற மதத்தவர்கள் எப்படி அவர்களுடைய வேத புத்தகங்களை பார்க்கின்றார்களோ அதே போன்று இன்றைக்கு திருமறை குர்ஆனை நம்ம பார்க்கிறோம். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது, கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், இறைவன் சொன்ன மார்க்கத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டால் நீங்கள் பல்வேறு விதமான தவறுகளில் இருந்து விடுபடக்கூடியவர்களாக, தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருவோம்? மாறிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது போன்று எப்போதும் நிலையாக என்றென்றும் இருக்கக்கூடிய சொர்க்கம்ன்ற அல்லாஹ். உலக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்பம். ஒரு மனிதனுக்கு எப்போ மௌத்து வரும் அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில ஒரு காலத்துல 100 வயசு வரை வாழ்ந்தான், அடுத்து 80 ஆச்சு, 60 ஆச்சு, இப்பெல்லாம் 40 தாண்டதே பெருசு. 42 வயசு 43 வயசுலாம் ஹார்ட் அட்டாக்ன்றான், முடிஞ்சு. இவ்வளவுதான் இந்த உலகத்தில் நாம் கழிக்கக்கூடிய நாட்கள். அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும், இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, நபிமொழிகளை அதை ஒரு சம்பிரதாயமாக பார்க்காமல் நமக்குரிய வழிகாட்டுதலாக ஏற்று நடக்க வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.